அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாட்களில் நம்ம ஜெபிக்கிற நம்ம எல்லாரும் முதல்ல நம்ம ஒரு காரியத்தை செய்வோம். தேவனை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஜெபிக்கிற நம்ம எல்லாரும் ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் செய்வதையோ, ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி, குறை சொல்லி, கரைப்படுத்தி, பரியாசம் பண்ணி, கேலி செய்து இப்படி பேசுவதை தேவ பிள்ளைகளாகிய நம்ம, ஊழியக்காரர்களாகிய நம்ம அவைகளை விட்டுவிட்டு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து எப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவில் பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் இருக்காங்க. பாருங்கள், மோகன் சிலாசரஸ் ஐயா இருக்காங்க, பால் தினகரன் ஐயா இருக்காங்க, சாம் ஜெபத்துரை ஐயா இருக்காங்க, இயேசுபால் ஐயா இருக்காங்க, டேவிட் கணேசன் ஐயா இருக்கிறாங்க, நம்ம ஆண்ட்ரூ தேவ் ஐயா இருக்காங்க, ஜெயராணி அம்மா இருக்காங்க. ஊழியங்கள் பாருங்கள் எவ்வளோ பேர். நம்ம ஏஞ்சல் டிவி ஊழியம் நடத்துகிற சாது சுந்தர் ஐயா இருக்காங்க, நம்பிக்கை டிவியில், ஜாய் டிவியில், சால்வேஷன் டிவியில், முக்கியமாக நம்ம ஆசீர்வாத டிவி ஐயா ஆலன்பல் ஐயா இருக்காங்க. அவங்க ஊழியம் செய்கிறாங்க நல்லா உள்ளமையாக. இப்படி ஆந்திராவில் எடுத்துக்கிட்டோம்னா சதீஷ்குமார் ஐயா ஊழியம் செய்கிறாங்க. இப்போ நிறைய பேர் இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்காக நன்றாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்காக என்ன பண்ணணும், நம்ம ஜெபிக்கணும். அவர்களுக்காக நம்ம அனுதின ஜெபத்தில் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். எப்படி ஒரு இராணுவத்தில், மிலிட்ரியில் இந்திய நாட்டை காக்க முடியாத போர் வீரர்கள் அங்கே நின்று காக்குறாங்களோ, அதே போல் தேவ பரலோக ராஜ்யத்திற்கு ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக பிசாசை எதிர்த்து யுத்தம் பண்ணுகிற இப்படியாப்பட்ட ஊழியக்காரர்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஆழ்வார் பாட்டியம்மா தூத்துக்குடியிலேருந்து வல்லமையாக அழகாக ஜெபம் பண்ணுறாங்க. அவர்களுக்காக நம்ம வேண்டிக் கொள்வோம். இந்த 86 வயதிலும் அவர்களும் என்ன பண்ணுறாங்க, பரலோக ராஜ்யத்திற்காக அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற ஊழியத்திற்காக அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க. எல்லாருக்காக ஜெபம் பண்ணுவோம். வாக்குவாதம், ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதம் பண்ணுங்கிறத நம்ம விட்டுட்டு, குறை சொல்வதை விட்டுவிட்டு, சகல ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜெபங்களிலே ஆண்டவரிடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். எல்லாருக்காக ஜெபிப்போம். எப்படி நாட்டை காக்க போர்வர்கள் அங்கே நாட்டை காக்க நிற்கிறார்களோ, அதே போல் பரலோக ராஜ்யத்தில் ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக பரலோக ராஜா இயேசு கிறிஸ்துவின் யுத்த சேனைகளுக்குள்ள பிசாசை ஜெயிக்கும்படியாக, பிசாசை தோற்கெடுக்கும்படியாக இப்படியாப்பட்ட ஊழியக்காரர்களை திறப்பில் நின்று மன்றாடி கதறி ஜெபிக்கிறாங்களோ அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அவர்களோடு இணைந்து ஜெபிப்போம். அவர்களுக்காக அனுதினமும் ஜெபிப்போம். இப்படி ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டு நம்ம ஜெபிக்கிறதா இருந்தால் தேசத்தில் மிக சீக்கிரமாக மகா பெரிய ஒரு எழுப்புதல் கட்டாயம் உண்டாகுவதற்கு மாற்றமே இல்லை. நம்ம தான் முதல்ல மாறணும். ஆமென். அல்லேலூயா.